பாட்டு கேட்டுட்டு நம்ம வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சில நேரத்தில் வரலாம். எப்போ அப்படின்னா, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அவருக்கு உயிர் இல்லைன்னா தான் அதை வந்து சடன் கார்டியக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அவருக்கு வந்து முயற்சிகள் பண்ணி லைஃப் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெசிசிட்டேஷன் சொல்லப்படுற அந்த வேற இப்படி கழுத்தை தூக்கி திருப்பணும். ஏதாவது ஒரு பக்கத்தில் திருப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மூச்சுக்குழாய் ஓப்பன் ஆகி காற்று உள்ளே போக ஆரம்பிக்கும். காற்று உள்ளே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சில வியாதிக்காரங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா டீஃபிபிரிலேட்டரை உள்ளே வச்சிடறோம். செஸ்ட்டுக்குள்ளேயே பாடிக்குள்ளேயே வச்சிடறோம். ஆமாம், பாடிக்குள்ளேயே வச்சிடறோம். நீங்கள் சில ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுவார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹலோ பெஞ்ச் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜிம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க. ஹெட்ஃபோன் போட்டு ஹை வால்யூமில் பாட்டு கேட்பாங்க. அப்படி பாட்டு கேட்டுட்டு ஜிம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கப்பட்டு வந்துடுவாங்க. அதுக்கான காரணம் வந்து என்னவா சார் இருக்கும்? பாட்டு கேட்டுட்டு நம்ம வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சில நேரத்தில் வரலாம். எப்போ அப்படின்னா, வயசானவங்க வந்து பாட்டு கேட்டுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சொல்லப்போகிற அந்த வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, கழுத்து தேய்மானம், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அது வரும்போது அவங்க ஏதோ கழுத்தை மூவ் பண்ணுறதுனாலையோ இல்லை சடனாக திரும்புறதுனாலையோ மயக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இது கூட சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து ஹை இன்டென்சிட்டி வால்யூம்ஸ் வந்து என்ன பிரச்சனைகள் வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு க்ளோஸ் என்வாரன்மெண்ட்டாக ஹை இன்டென்சிட்டி வால்யூம் நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம வேகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது சில நேரம் சின்கோப்புன்னு சொல்லப்படுற அந்த மயக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் டெம்பரரியாக தான் இருக்கும். சரியாக உயிர் போகிற அளவுக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சார், நீங்கள் சொன்னீங்க வந்து ஜிம்மில் வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு. இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் வந்து நெஞ்சில் வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ திடீர்னு உடனே பண்ணணுமா, இல்லை எவ்வளோ நேரம் டைம் எடுத்து எவ்வளோ நேரம் வரைக்கும் அது பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து உயிர் வந்து காப்பாற்றப்பட முடியும்? ஸோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுறாருன்னா நம்ம வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் இப்போ ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து அவங்க மூச்சு விட்றாங்களா, பல்ஸ் இருக்குதா, அப்புறம் நம்ம கூப்பிட்டு பார்க்கணும், தட்டி பார்க்கணும். ஹலோ அவர் பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டோம். இது 3 ரெஸ்பான்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேசிக் லைஃப் சப்போர்ட்டை ஆரம்பிக்கிறோம். பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஏர்வே நம்ம வந்து சரி பண்ணணும். ஏர்வே வந்து இப்படி கழுத்தை தூக்கி திருப்பணும். ஏதாவது ஒரு பக்கத்தில் திருப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மூச்சுக்குழாய் ஓப்பன் ஆகி காற்று உள்ளே போக ஆரம்பிக்கும். காற்று உள்ளே போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாய் வச்சு ஊதலாம். இல்லை ரெண்டாவது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இது வந்து யூஸ்வலாக 2 பேர் பண்ணுறது இருக்குது, ஒரு ஆள் பண்ணுறதே இருக்குது. 2 ஆட்கள் இருந்தால் 2 பேர் பண்ணலாம், ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆளே பண்ணலாம். இப்போ யாருமே இல்லாத பட்சத்தில் ஒருவேளை நம்ம வந்து மயக்கம் போட்டு உளறோம்னா காஃப் கம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. காஃப் பேசிக் லைஃப் சப்போர்ட். ஒருத்தர் வந்து இப்போ யாருமே இல்லை, நடந்து போயிட்டுருக்காரு, நெஞ்சு வலி வருது, கீழே உளர போகிறாருன்னா இருமலாம் அப்படின்னு இரும்புற பட்சத்தில் அதுவே வந்து கம்ப்ரெஷன் கொடுத்து பிளட்டை வந்து வெளியே கொண்டு வந்து ஒருவேளை அது மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் மெடிக்கலாக. பட் இப்போ ஒருத்தர் விழுந்ததுக்கப்புறம் பண்ணுறதுல ஒரு ஆள் பண்ணும்போது மூச்சு விடணும், அப்புறம் வந்து 5 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அவன் வந்து ஒரு தடவை மூச்சு விடணும், 5 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். இதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்ன்ற அந்த கணக்கு இருக்குது. அந்த கணக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே நமக்கு ஒரு டீஃபிபிரிலேட்டர் மெஷின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி உண்மையில் வந்து ஹார்ட் வந்து ஃபிபிரிலேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மெஷினை கனெக்ட் பண்ணும்போது அந்த மெஷின் வந்து ரிதமை நார்மலாக மாற்றும் போது அவர் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக் லைஃப் சப்போர்ட்டை பண்ணுறோம், ஒரு நாள் நமக்கு ஏஇடி வருது, அதாவது ஏஇடின்னு டீஃபிபிரிலேட்டர் மெஷின், ஷாக்கு கொடுக்குற மெஷின் வருது. அந்த மெஷினை வச்சுட்டு நம்ம அவரை வந்து உயிர் பிழைக்க வைக்கும்போது நம்ம ஃபாலோஅப்பில் நமக்கு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் இங்கே அட்லீஸ்ட் அவர் உயிரோட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணி அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசிக் லைஃப் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சரி, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சரி, பேசிக் லைஃப் சப்போர்ட்டை சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி மக்கள் கூடும் இடங்கள்லாம் வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்டு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறதும், அங்கே வந்து ஏஇடின்னு சொல்லப்படுற இந்த டீஃபிபிரிலேட்டர் மெஷின் இருக்கிறதும் அவசியமாக இருக்குது. இது வளர்ந்த நாடுகளில் நிறைய இடத்துல இருக்க தான் செய்யுது. நம்மளும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம படத்துலேயே பார்த்துருவோம், சிவாஜி படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து கிளைமேக்ஸில் வந்து இறந்து போயிருப்பார். திடீர்னு வந்து ஆனால் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் ரகுவரன் வந்து திருப்பி வந்து மிஷினை வச்சு ஏதோ தேய்ச்சி திருப்பி சாக்கு கொடுத்து கொண்டு வர வைப்பாங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் சார் கேப் இருக்கும்? ஏன்னா படத்தை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. இறந்து போய் ஒரு 2 மணி நேரமாக இருக்கும், 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மனுஷன் கொடுத்தா உயிர் வருமா, அந்த மாதிரி கேள்விலாம் வந்துச்சு. உண்மையில அந்த மாதிரி நடக்குமா, இல்லை சும்மா சினிமாக்காக அந்த காட்சிகள் எடுக்கிறாங்களா? சினிமாவில் வர விஷயங்களை என்னால் இப்போ கமெண்ட் எனக்கு எப்படி சொல்கிறதில்ல. சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்
ஒரு சடன் கார்டியாக் டெத்து, அதாவது திடீர் மரணம் என்பதை எப்படி வந்து டெஃபினிஷனில் சொல்கிறாங்க, அதோட விரிவாக்கம் என்னன்னா, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்து 1 மணி நேரத்துக்கு மேலே அவருக்கு உயிர் இல்லைன்னா தான் அதை வந்து சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அவருக்கு வந்து முயற்சிகள் பண்ணி லைஃப் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெசிசிட்டேஷன் சொல்லப்படுற அந்த சீக்வன்ஸை நம்ம செய்யும்போது சில பேருக்கு உயிர் வரலாம். அது வந்து உள்ளே என்ன நடந்துக்குன்றதை பொறுத்து. இப்போ வந்து ஹார்ட்டே சுத்தமாக நின்று போச்சு, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்குது, நம்ம லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்டரிஸ் சொல்லுவோம், லெஃப்ட் மெயின் கொரோனரி ஆர்டரி அடைச்சிருச்சுன்னா மேஜர் அட்டாக் வந்துருச்சு, அந்த ஹார்ட் ரெக்கவரி ஆகவே ஆகாது. நீங்கள் இப்போ கம்ப்ரெஷனே கொடுத்தா கூட. இல்லை ஒருவேளை அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, வேற ஒரு விஷயத்தினால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இங்கே வந்து தொண்டையில் ஏதோ அடைச்சிச்சு, ஒரு ஏர் போகாதனால ஹைபாக்சியாவில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹார்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போது அதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ இதை நம்ம எக்ஸாக்ட் டைமிங் சொல்ல முடியாது. திடீர் மரணம்ன்ற அந்த டெஃபினிஷனில் நமக்கு வந்து சடன் கார்டியாக் டெத் வந்து மோர் தென் 1 ஹவருக்கு மேலே தான் ஒருத்தருக்கு வந்து பல்ஸு எதுவும் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. சடன் கார்டியாக் டெத்துனுக்கு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறதுல இருந்து நம்ம அன்வெட்ரிஸ்ட்டு நிறையா இருக்கும், அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலில் வச்சு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க வந்து ஒரு டெபிலிட்டேட்டிங் இல்னஸ், அதாவது ரொம்ப மோசமான நோயாளியாக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சடன் ஆனவங்களுக்கு நிறைய நேரம் அவங்க வந்து ரெசிஸ்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கான வசதிகள் அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏஐடின் வந்து அதோட வேலை தான் என்ன சார்? எப்படி இருக்கும் மிஷின்? அதுவும் படத்தில் கட்டமாக அதே மிஷினா, இல்லை எந்த மாதிரியான ஒரு வடிவமைப்போடு இருக்கும்? அது ஏஐடின்னு சொல்கிற அந்த மிஷின் வந்து ஒரு டிஃபிபிரிலேட்டர் தான் ஆக்சுவலாக, அது ஆட்டோமேட்டிக். அது நீங்கள் படத்தில் பார்த்தது வந்து தேய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து மேனுவலாக பண்ணுற ஒரு மிஷின். அதுவும் டிஃபிபிரிலேட்டர் தான். இப்போ நம்ம வந்து இசிஜி ஓடிட்டு இருக்கோம், இவருக்கு வந்து வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் சொல்கிற அந்த வியாதி வந்திருக்கு, திடீர்னு தான் வந்தது. அதை வந்து நம்ம ஷாக் கொடுக்கும்போது ஷாக்கின் மூலமாக அந்த வென்ட்ரிகுலர் டிஃபிபிரிலேஷன் மறைஞ்சு போயிட்டு நார்மலில் அவருடைய துடிப்பு வர ஆரம்பிக்குது. இதுதான் அதோட பேசிக்ஸ். ஏஇடினா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ஒரு 2 பேட்ச் இருக்கும், செஸ்ட்லேயே முதல்ல ஒட்டிட்டிங்கன்னா அதுவே ரீட் பண்ணும், இசிஜியை ரீட் பண்ணிட்டு வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷனோ இல்லை வென்ட்ரிகுலர் டக்கைடியான்ற அந்த படபடப்பு உள்ளே போய்கிட்டு இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி அது உடனே ஷாக் கொடுக்குற மூலம் ரிவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஏஇடின்னு சொல்லப்படுறது இந்த டிஃபிபிரிலேட்டர்லாம் வெளியில் இருக்குது. நம்ம என்னன்னா வயசானவங்களுக்கு, பம்பிங் கம்மியானவங்களுக்கு, இல்லை சில வியாதிக்காரங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா டிஃபிபிரிலேட்டரை உள்ளே வச்சிடறோம், செஸ்ட்டுக்குள்ளேயே, பாடிக்குள்ளேயே வச்சிடறோம். ஆமாம், பாடிக்குள்ளேயே வச்சிருக்கோம். நீங்கள் சில ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுவார், திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்துடுவார். அங்கே என்ன சீக்வன்ஸ் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இந்த சடன் கார்டியாக்னு சொல்லப்படுற அந்த வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் வந்துருச்சு. அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார், விளையாடிட்டு இருக்காரு, விழுந்த உடனே அந்த உள்ளே வச்சுக்கிற டிஃபிபிரிலேட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா சென்ஸ் பண்ணுது. ஆமாம், சென்ஸ் பண்ணி இவருக்கு வந்து இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் வந்திருக்குன்னு சொல்லி ஷாக் கொடுக்குது. ஷாக் கொடுத்தோன்னா அவர் எந்திரிச்சு வந்துடுறாரு. இதுதான் பேசிக்ஸா? இல்லை அது வந்து ஆமாம், உள்ளே வச்சிருக்கிறது வந்து வருஷங்கள் கொடுப்பாங்க அவங்க கேரண்டி. ஓகே. அதே மாதிரி பேட்டரி வருஷங்களுக்கு இருக்கும். நிறைய பேட்டரி இருக்கிற பட்சத்தில் அது வந்து 32 ஜூல்ஸு, 40 ஜூல்ஸு, 30 ஜூல்ஸ் இந்த கணக்கில் தான் அது கொடுக்கும். நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறது 150 வரை கொடுப்போம். அதுக்கு ஹை வோல்டேஜ், ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே போகணும். இது நம்ம உள்ளேயே ஹார்ட்டுக்குள்ளேயே வந்து லீடு வச்சுருக்கிறோம். அந்த லீடை மூலமாக டெலிவரி பண்ணும்போது அந்த வென்ட்ரிகுலர் ஃபிபிரிலேஷன் சொல்லப்படுற அந்த வியாதியை வந்து டக்குன்னு சரி பண்ணி உடனே பல்ஸு நார்மலாக வந்து அவர் உடனே முழிச்சு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு விதமான வியாதி. ஸோ இதையே நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது ஆக்சுவலாக. இது எல்லாத்துக்கும் ஐசிடின்னு சொல்லப்படுற அந்த டிஃபிபிரிலேட்டர் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதே நேரத்தில் பேஷண்ட்ஸ் மயக்கம் போட்டு விழுறாங்க, இல்லை சடன் கார்டியாக் டெத் ஆகுறாங்க, இல்லை சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக நம்ம வந்து இந்த விஷயத்தை கொடுக்கும்போது உண்மையிலே ரிவர்சிபிள் காசஸ், அதாவது திரும்பி வர்ற மேஜர் பிரச்சனை இல்லாத ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஐசிடியோ இல்லை இந்த ஏஇடியோ இல்லை இந்த டிஃபிபிரிலேட்டரோ கண்டிப்பாக அதை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. குறிப்பாக வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து எப்படி தரணும், அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்குன்னு தெளிவாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு பதிவில் வந்து மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.